மன்னாரில் போதைப்பொருள் விற்பனையுடன் தொடர்புடைய 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் சொத்து முடக்கம். போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஜுக்திய தேடுதல் நடவடிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவு கீழ் பணிக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக சந்தேக நபர் ஒருவரின் 9 கோடியே 30 லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை முடக்கப்பட்டுள்ளது. மன்னார் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 2 வீடுகள், சொகுசு வாகனம் உள்ளடங்களாக 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் மேற்படி நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் 2002ஆம் ஆண்டு அரச வீட்டு திட்டம் ஒன்றை பெற்று 2 படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளார். அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்து முடக்கல் பிரிவினர் கடந்த 2 வருடங்களாக மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இன்று நீதிமன்ற அனுமதியை பெற்று வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகர மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சர் சந்திரபாலவின் தலைமையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத விசாரணை பிரிவு போலீசாரினால் தற்காலிகமாக இன்றிலிருந்து 7 தினங்களுக்கு சந்தேக நபரின் சின்னக்கடையில் காணப்படும் கடை தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும், தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு, சொகுசு வாகனம் ஒன்றும் முடக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சொத்துக்களை அரச உடைமையாக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வடக்கில் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறை என்பதுடன் இதுபோன்று சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டிய பல்வேறு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.